இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 28 வாசித்து பார்க்கும் பொழுது, மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அவளை வாழ்த்தி சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். முதலாவதாக மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தது தேவனுடைய தூதன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய வீடு தேவதூதன் வரக்கூடிய வீடாக இருந்தால் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு யாரெல்லாமோ வர்றாங்க, ஆனால் தேவதூதர்கள் வருகிறார்களா? தேவதூதர்கள் வருவதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா? ஆதியாகம புஸ்தகம் 18 அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் வீட்டுக்கும் 3 தூதர்கள் போனாங்க. நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக, ஆண்டவருக்கு பரிசுத்தமானவர்களாக, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற தாகம், விருப்பம், வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகம புஸ்தகம் 18 அதிகாரத்தில் அன்றைக்கு ஆபிரகாம் சாராள் இந்த வீட்டுக்கு 3 தூதர்கள் போய் அவளை சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய சித்தம் கொண்டார். அந்த ஆதியாகம புஸ்தகம் 18 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி தேவதூதர்களை ஆபிரகாம் சாராளும் உபசரித்து அமைச்சது வாசித்து பார்க்கிறோம். ஆகவே அழகாக வேதம் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் அவருடைய நாமத்திற்காக காண்பித்த பிரயாசங்களை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அங்கே ஆபிரகாம் சாராளும் அந்த தேவர்களுக்கு பணிவிடை செய்த போது, ஆகாரம் கொடுத்த போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் அடுத்த வருஷம் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை இருக்கும். இதை பார்த்த உடனே சாராளுக்கு பெரிய ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் சந்தேகம். ஆகவே நகைத்தாள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சமயத்தில் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், மருந்துகளாலோ மருத்துவர்களாலோ கூடாத ஒரு காரியமாக இருக்கலாம். உங்களுடைய பொருளாதார நெருக்கடி அல்லது சூழ்நிலைகள், நீங்கள் எதிர்பாராத சில சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். இது எப்படி சம்பவிக்கும், எப்படி நடக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உங்களால் முடியாத ஒரு காரியம் தேவனால் எல்லாம் கூடும். மரியாள் தேவனுடைய தயவு பெறுவதற்கு அவள் பரிசுத்தமுள்ளவளாய் காணப்பட்டாள். ஒரு கன்னிகையாக இருந்தாள். ஒரு புனிதமான ஒரு பெண்ணாக காணப்பட்டாள். யார் கர்த்தருக்கு முன்பதாக சுத்த இருதயத்தோடு இருக்கிறார்கள், வேதம் அழகா சொல்கிறது, சுத்த இருதயமுள்ள பாக்கியவான்கள் அவன் தேவனை தரிசிப்பார்கள். மரியாள் சுத்த இதயத்தோடு வாழ்ந்தபடினால தேவன் பிரசன்னமானார். அந்த அம்மாவை கர்த்தர் பயன்படுத்த சித்தம் கொண்டார். அவர் மூலமாக ஆண்டவராக இயேசு வந்தார். அவர் மூலமாக நாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் பரிசுத்தமுள்ளவர்களாக எப்பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழும் பொழுது தேவன் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மேலே செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.